Hi everyone, welcome to our channel. Let's learn Dane. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்குரிய குவார்ட்டர்லி போர்ஷனுக்குரிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்குது. 18 to 19 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பைன் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலுமே போதுமானது தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த மெயின் அசம்ஷன்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் தியரி. செகண்ட் ஒன் preparation of potassium permanganate KMNO4 னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் preparation of potassium dichromate K2Cr2O7 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. explain electrolysis. electrolysis என்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் how will you prepare chlorine in laboratory? and next one differentiate between lanthanides and actinides. and next one explain the Oswald dilution law. அடுத்து வாட் இஸ் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், அதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி எது அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். யூனிட் செல்ஸில் இருக்க 7 டைப்ஸையும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எழுதுனீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரிக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ கிவ் distinguish between the order and molecularity of a reaction. ஸோ இது வந்து ஆல்ரெடி 3 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ எதுலையோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தனித்தனியாக கேட்கலாம், அதில் மொத்தமாக சேர்த்து ஒரு டீட்டெயில் கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹவ் வில் யூ ரீஃபைன் நிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. ஓகேவா? அடுத்தது என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், அதே மாதிரி வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பைன். இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்தா போதும் அமோனியாவுக்கு வந்து. சரியா? இதில் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து பாஸ்பரஸும் பாஸ்பைனும் அண்டர்கோ ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் சொல்லி ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். NaCl + MnO2 + H2SO4 gives ஆன்சர் என்ன வரும்? P4 + NaOH + H2O gives, அதேமாதிரி Sb + Cl2 gives, HCl6 + H2O gives, XeOF4 + SiO2 gives. ஸோ இதில் வந்து ரியாக்டன்ட் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வருன்றது கிடையாது. இது மாதிரி என்ன ரியாக்ஷன்ஸ்னாலும் கேட்கலாம். உங்களுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி லா வச்சு வரும்போது அதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இதில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும், அதையும் எழுதணும். ஓகேவா? மறக்காம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஷார்ட்ஸில் நம்ம வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். தேங்க்யூ.